பேரினத்தோட கனெக்ட் பண்ற தத்துவத்தை சாக்ரட்டிஸ் காலத்துல அவர்களுடைய சிஷ்யர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, அவர் பேசிட்டே இருக்கையில சொல்றாரு, எனக்கு என்ன தெரியும்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் தெரியும். நம்ம சொல்ற தத்துவ ஞானின்னு சொல்றவருடைய வாயில வந்த வார்த்தை என்னன்னா, எனக்கு ஐ நோ தட் ஐ டோன்ட் நோ. எனக்கு என்ன தெரியும்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது தான் தெரியும் இருக்காரு. நம்ம அவர் தன்னுடைய சிம்பிளிசிட்டிக்காக சொல்லியிருக்காரோங்கிற நம்மளுடைய சித்தறிவை வச்சு யோசிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அவர் வரைக்கும், புத்தர் வரைக்கும், சாக்ரட்டிஸ் வரைக்கும் சித்தறிவு தான். எனக்கும் சித்தறிவு தான். எப்ப என்னுடைய சித்தறிவை பேரறிவோடு கனெக்ட் பண்றனோ அன்னைக்கு அவளே அதை சொல்லி கொடுக்குதுங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்பேரண்டத்தோட கனெக்ட் பண்ண இல்ல. அதுக்கு இன்னைக்கு உதாரணம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்ம வீட்டுல ஒரு லேப்டாப் இருக்குன்னு வைங்க. அந்த லேப்டாப்பை எடுத்து நீங்க என்ன டைப் அடிச்சாலும் எம் அடிச்சா எம்னு தான் வரும், என்ன அடிச்சா என்னன்னு தான் வரும், வேற என்னத்தை அடிச்சாலும் வரும். when your laptop is connected to network, இன்டர்நெட். அமெரிக்கால என்ன நடக்குது, ஜெர்மன்ல என்ன நடக்குது, மலர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஜினியரிங் பத்தி என்ன சொல்ல, அவ்வளவு வருது இல்ல. வெறும் கம்ப்யூட்டர் அடிச்சீங்கன்னா ஒண்ணும் வராது. when you connected to இன்டர்நெட் எல்லாமே தெரியுது. அந்த இன்டர்நெட் தான் பேரறிவு. பேரறிவாளன் திருன்னு பாட்டு பாடியிருக்காரு பாருங்க வள்ளுவர். அதோட கனெக்ட் ஆயிட்டா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற உண்மையத்தான் சாக்ரட்டிஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா என்னைக்கு இறைவனோட அந்த பேரண்டத்தோட நீங்க சொன்ன பேரண்டத்தோட கனெக்ட் ஆயிட்டேன்னா, the information knowledge is abundant in the universe. அது அவ்வளவு நமக்கு தெரியுது. நான்கிற ஈகோ வந்த அன்னைக்கு என்னோட அறிவு மாத்திரம் தான் தெரியுது. அதைத்தான் நீங்க இப்ப சொன்னதுக்கு அர்த்தமே. மெடிடேஷன் அதை கொண்டு வருது, பேரண்டத்துடைய சக்தியை நமக்குள்ள கொண்டு வந்து. இப்ப இன்னொரு உதாரணம் வேணா சொல்லிடுறேன். இந்த மலர் மருத்துவம்ங்கிறது எனக்கு ஃபாதர் பாக்கியநாதன் ஒருத்தர், அவர் அடிக்கொருக்கா சொல்லுவாங்க, தேடும் பொருளில் காணும் வரைக்கும் மறந்திருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. நானுமே மலர்கள்ல பல மலர்களை பார்த்திருக்கேன். ஆனா அது தேட ஆரம்பிக்கல, இந்த மலர்ல இது இருக்குன்னு தெரியுது. அது அங்கதான் இருக்கு. தேடும் பொருளில் காணும் வரைக்கும் மறைந்திருப்பான்ங்கிறார். யாரு? மலர்கள் உள்ள சக்தியில இறைவன். அப்ப இந்த சக்தி, இந்த மருத்துவ ஆற்றல் எனக்கு எங்க இருந்து வந்திருக்கும்னா, எங்க அம்மா ஆன்மாவிலையும் இருந்திருக்கு. அது அப்படியே பதிவாயிருச்சு. அம்மா தேடல, நான் தேடிட்டேன், அவ்வளவுதான். அங்க இருந்தா வந்திருக்கு. அப்ப இந்த இறையாற்றல் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. நம்ம அதோட கனெக்ட் பண்ணனால அறிவு பூர்வமா இல்ல, கனெக்ட் ஆன அன்னைக்கு எல்லாம் தெரியுது. அதனாலதான் நம்ம விசிறி சாமியார் ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார் எப்ப கேட்டாலும் நான் என் தந்தையிடம் சொல்லுகிறேன், என் தந்தை என்னை பண்ணுவார்னு தன்னுடைய யூனிவர்ஸ தான் தந்தைங்கிறார். ஏன் தந்தைன்னு சொல்லாருன்னா, என்னுடைய உயிர் எங்க அப்பாவோட மைக்ரோ, புரியுதா, மைக்ரோ காசம். அப்ப என் தந்தை எனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இறையாற்றல அவர் தந்தைங்கிறார். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன்கிறோம்ல. கனெக்ட் பண்ணல நமக்கு எல்லாம் தெரியுது. சூப்பர் ஐயா, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த பேரண்டத்தோட நாம இணையணும் அப்படிங்கிறதும் நமக்குள்ள நாம பயணம் செய்யணும் இல்லைங்களா? ரமண மகரிஷி அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி உனக்குள்ள நீ போய் உன்னை நீ தேடு அப்படிங்கிறது. சோ அதன் மூலமா நம்ம அந்த பேரண்டத்தின் ஞானத்தை பெற முடியும் நம்மளால வந்துட்டு. சூப்பர் ஐயா, சூப்பர். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க ஐயா. நீங்க வந்துட்டு இப்போ இந்த மருத்துவத்துல வந்துட்டு நம்மளுக்கு ரேடியேஷன் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ரேடியேஷன் கொடுக்கறது அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. கேன்சர், ஃபர்ஸ்ட் நம்ம கேன்சரை பத்தி பேசலாம். கேன்சர் நீங்க குணமாக்க முடியும் மலர் மருத்துவத்தின் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படின்றத கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா ஐயா? மலர் மருத்துவம் போது எப்படி கேன்சர் கியூர் ஆக்க முடியும்னு. ஆமாங்க ஐயா. அதாவது அதேமே டாக்டர் பாச்சாங்கல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆத்மாதான் பூரண சுகமளிக்கும்னு கடைசியில கொண்டு போய் முடிச்சிருக்காரு அவர் புக்ல. மலர்கள் பண்ணுதுன்னு அவர் வாயில இருந்து சொல்லவே இல்லை. ஆத்மாதான் பூரண சுகமளிக்க முடியும்.
ஆத்மாங்கிறது நம்ம சோல். நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பேசின அருள் நிறைந்த தெய்வம் மாதிரி நமக்குள்ள உள்ள உயிர். இந்த உயிர் எல்லாருக்குள்ளயும் அந்தந்த இடத்துல ஏற்பட்ட தேய்மானத்தை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தென்னண்டார் இந்த ஆன்மாவுக்கு மாத்திரம்தான் உண்டு, வேற எதுக்கும் கிடையாது. அந்த ஆன்மாவை கியூர் பண்ண விடாம ஒரு தடையை வச்சுக்கிட்டு இருக்க பாருங்க, கோபம், கவலை, பொறாமை. அந்த தடை எப்படின்னா, என்னுடைய உயிர் ஒரு எனர்ஜி ஸ்டோர்டு. இன்னைக்கு எனக்கு கால் வலி வருதா, அங்க போய் அதை கியூர் பண்ணணும், அதை பண்ணணும், இதை இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த குறைஞ்சதை திருப்பி திருப்பி நான் என்ன பண்ணணும், சுவாசிச்சு மறுபடியும் சார்ஜ் பண்ணணும். முதல்ல அது சப்ளை பண்ணி விடுது. புரியுதா? அப்ப இந்த உயிரால எல்லாம் பண்ண முடியும். அந்த உயிருடைய பொட்டன்சிய கோபம், பொறாமைங்களை ட்ரெயின் பண்ணி நமக்குள்ள வந்த சுவாச காற்றை நம்ம உடம்புல ஆரோக்கியமாக்கலை, பூரண சுகமளிக்கக்கூடிய ஆற்றல் எந்த மருத்துக்கும் கிடையாது. சுவாசிக்கிற பிராணவாயு தான். நான் முதல்ல பாடினேன் இல்ல, உலகம் யாவையும் தாமர வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டு. அந்த காற்று தான் செய்யும். செத்து போன செல்களை வெளியே தள்ளிட்டு அந்த இடத்துல உள்ள செல்களை மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஆற்றல் பிராணவாயுக்கு தான் உண்டு. மருந்துக்கு கிடையாது, ஆப்பிளுக்கு கிடையாது, ஆரஞ்சு கிடையாது, முந்திரி பருப்புக்கு கிடையாது, முட்டைக்கோசு கிடையாது. நம்ம ஒண்ணும் ஹார்ட்டுக்கு மருதப்பட்டைன்னு சித்த வைத்தியத்தில் சொன்னாங்க. தினம் தினம் மருதப்பட்டையை சாப்பிட்டேன். லிவருக்கு மஞ்சள் இது கீழாங்கல்லி வேணும் தினமா சாப்பிட்டோமா, லிவர் வாழலையா? இறந்த செல்களை அன்னன்னைக்கு எடுத்துட்டு அந்த இடத்துல புது செல்களை மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பிராணவாய்க்கு உண்டு. இந்த பிராணவாயுவை நீங்கள் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழவில்லை. கோபத்தினால, பொறாமைனால, சந்தேக புத்தினால, பயத்தினால. பய உணர்வு முதற்கொண்டு எவ்வளவு மோசம்னு பாத்தீங்கன்னா, ஒரு எனக்கு உறவினர் ஒரு சொந்தக்கார பொண்ணுக்கு இந்த இது வந்துருச்சு, கொரோனா. அவளுடைய மகளுக்கு வந்துச்சு. அந்த மகளுக்கு இந்த கொரோனா நம்மளை எவ்வளவு பாதிக்குங்கிற எண்ணங்கள் இல்லாதனால மருந்து கொடுத்தவங்க சௌரியமாயிருச்சு ஒரே நாள்ல. அந்த வியாதி அவங்க அம்மாவுக்கு வந்துருச்சு. நான் 4 நாளா மருந்து கொடுக்குறேன், டெம்பரேச்சர் முறையில வரவே இல்லை. நான் போய் நேரே கேட்டேன், உன் மகளுக்கு ஒரே நாள்ல மருந்துல கியூர் பண்ணிட்டேன், நான் மருந்து கொடுக்குறேன், நீ கியூர் ஆக மாட்டேங்கிற, என்னன்னு கேட்டேன். மருந்து கியூர் பண்ணலைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இல்ல, இது வந்தா செத்து போயிடுவான்னு எல்லாரும் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அந்த அறியாமை, அந்த 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 ஞானம் இல்லைனால ஒண்ணும் பண்ண நினைச்சு இவ தனக்குள்ள பதிய வச்சுக்கிட்ட ப்ரீ கன்சீவ்டு தாட் என்னன்னா, கொரோனா வந்தா இறந்து போயிருப்போம், கொரோனா வந்தா இறந்து போயிருவோம், நமக்கு வந்துருச்சு போயிருவோம்னு பயத்துல இருக்கா. இந்த பய உணர்வை போக்குள்ள மருந்தை போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் அவ சௌரியமாகறா. சோ இந்த மருந்துகள் கியூர் பண்றதை விட நம்ம மனதில் எந்த எண்ணமும் இல்லாத அளவுக்கு நமக்கு என்ன எண்ணம் இருக்கோ அதுக்குள்ள மாற்று மருந்துகளை போட்டு போனதுக்கு அப்புறம் தான் அல்டிமேட்டா நம்மளை கியூர் பண்ணக்கூடியது நம்ம சுவாசிச்ச பிராணவாயு. இந்த சுவாசிக்கிற பிராணவாயு மாத்திரம்தான் அவங்களுக்கு கடவுள். புரிஞ்சிச்சு இல்ல? சூப்பர் ஐயா, சூப்பர். உண்மையிலேயே எப்படிப்பட்ட மருந்துகள் அப்படிங்கிறத விட நாம எடுத்துக்கும் போது எந்த உணர்வுகள்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு உதாரணம், பேரிச்சம்பழம் சாப்பிட்டா அயன் கூடுங்கிறோம். என் உடம்புல கூடலைன்னா என் உடம்ப அப்சர்வ் பண்ணல, அதுக்காக அயன் உள்ள ஒரு டானிக்க மாத்திரம் கொடுத்தா அப்சர்வ் பண்ணிட போதா? இல்ல, கட்டாயம் இல்ல. இட் மே பி டெம்பரரி. 3 நாளைக்கு நல்லா இருக்கலாம், 4 நாள்ல இருக்காது. சோ நம்ம இதுல இருக்கையில, நான் மெடிடேஷனுக்கு வந்திருக்கையில ஒரு அம்மா கேட்கிறாங்க, எனக்கு வைட்டமின் டி மாத்திரம் குறையா இருக்கு, இது எல்லாம் நான் மெடிடேஷன்ல கூட்டிட்டேன், வைட்டமின் டி கூட்டுறதுக்கு வெயில்ல நிக்கிறேன், அது அப்படியும் கூட மாட்டேங்குது அப்படின்னா. நான் சொன்னேன், சூரியத்திலிருந்து வைட்டமின் டி வரல, வருது. அந்த சூரியன் தான் உங்களுக்குள்ள உயிர். the soul is also, நம்ம உயிருக்கு என்ன ஹீட் எனர்ஜி இருக்கும்னு சொல்றாரு, சூரியனுக்கு என்ன டெம்பரேச்சரோ அது நம்மகிட்ட இருக்குங்கிறார். நம்மளுடைய சோல்ல இருக்கு, அது ரேடியேட் பண்ணிதான் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. திருமூலருடைய வாசகம். அந்த உயிரும் சூரியனும் ஒண்ணு.
இந்த உயிரே உங்களுக்கு வைட்டமின் டி கொடுக்குது. அதை உங்க எதிர்மறை எண்ணங்களால டிப்ளீட் பண்ணிவிட்டு why do you search it from outside? என்னுடைய சோல் கொடுக்காத பிராணவாயுவையா சூரியன் கொடுத்துட போகுது. இந்த அறியாமையில நீங்க வெளியே தேடிக்கிட்டே இருக்கிய, உங்களுக்குள்ள தேடுங்க அவ்வளவுமே இருக்குன்னு. சோ அந்த அந்த எனக்குள்ள உள்ள சோல் அந்த உஷ்ணத்தை அப்படித்தானே என் பாடி டெம்பரேச்சரே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அந்த சோல் டிசிபேட் பண்ற டெம்பரேச்சர் தானே. அது உயிர் போனதுக்கு அப்புறம் என் உடம்பு குளிர ஆரம்பிச்சிருது. அந்த சோலும் சூரியனும் ஒண்ணு. அந்த சோல் கொடுக்காத வைட்டமின் டியவா நீங்க வெளியில இருந்து எடுக்க போறீங்க. இன்னும் கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க, உங்க சோலை கியூர் பண்ணிரும்னு. இதை இன்னும் யாரும் புரிஞ்சுக்கல. எதெல்லாம் அவுட் சைட்ல எடுக்கிறோமோ, எதையெல்லாம் யாராவது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்கன்னு இன்னைக்கு அண்ணன் வீட்டுல நாளைக்கு தம்பி வீட்டுல போச்சு சாப்பிடுறானோ 2 நாளைக்கு போடுவாங்க. நானே சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டா எனக்கு பெர்மனன்ட் ஆயிடும். அந்த மாதிரி இந்த உடம்பு கொடுக்கக்கூடிய ஆற்றலை வெளியில இருந்து தேட வேணாம்னு சொல்லல. ஏன்னா இப்பவே நீங்க காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா 300 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு சித்த வித்தியார்த்தி எந்த உணவும் எந்த நீரும் குடிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீ அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க போக சாப்பிடாம இருக்கனால சொல்ல வரல. பட் நமக்கு வேணுங்கிற அவ்வளவையும் இந்த உயிராற்றல் கொடுக்கும். இந்த கேலக்சியில எப்படி 7 கிரகங்கள் சுத்துதோ அப்படி நம்ம உடம்புல 7 எண்டோகிரைன் கிளான்ஸ் சுத்திட்டே இருக்கு. அது கொடுக்கிற ஆற்றலையா இதெல்லாம் கொடுத்துற போகுது. இதுகளால் பூரணத்துவம் அடையாத நானு வெளியில இருந்து வர்றதை வச்சா பூரணத்துவம் அடைய போறேன்னு யாருக்கும் புரியல. தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மெடிடேஷன். கண்டிப்பா ஐயா. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஆமா. நம்ம உடலை நாம சரியா வச்சுக்கணும். அங்கேயே நிறைய ஆற்றல் இருக்கு. அந்த உயிர்க்குள்ள நிறைய ஆற்றல் இருக்கு. ஆனா அந்த ஆற்றலை நாம உணராம வெளியே தேடிட்டு இருக்கிறோம். உண்மை. எஸ். அதுலயும் மாறி மாறி தேடிட்டு இருக்கிறோம். இதுல இருக்கா அதுல இருக்கா, அதுல கூட நம்ம திருப்தி படுறது இல்ல. தேட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவு இருக்கு. எஸ். சூப்பர் ஐயா. காஸ்மாஸ். அதுதான் அவ்வளவு அண்டத்தில் நடக்கிறதெல்லாம் பிண்டத்தில் நடக்குது. ஆமாங்க ஐயா. ஆமா, ரொம்ப நல்ல வார்த்தைகள் அதெல்லாமே வந்துட்டு. ஐயா, இப்போ நம்மளுக்கு ரேடியேஷன் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சில நோய்களுக்கு ரேடியேஷன் கொடுக்கறது மூலமா நம்ம உடல் குணமாகுது, அல்லது அந்த நோயை குணமாக்கலாம், இல்லைன்னா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் கூட மலர் மருத்துவத்துல நம்மளால அதனுடைய விளைவுகளை குறைச்சு நம்ம சரி பண்ணிக்க முடியுங்களா? முடியும். நிறைய மருந்துகள் இருக்கு. நம்மளுடைய எதிர்ப்பாற்றலை கூட்ட அந்த ரேடியேஷனுடைய எஃபெக்டும் இப்ப நம்மளே ஒரு சிலர் ஒரு மருந்து சாப்பிட்டா அலர்ஜி ஆயிடுது. அதே மருந்து இன்னொருளுக்கு ஏன் அலர்ஜி ஆகலைன்னா அந்த மருந்தால் வந்த பக்க விளைவுகளை அவருடைய எதிர்ப்பாற்றல் உள்ள பிராணவாயு நிறைஞ்சிருக்கல கீழ் நலிதை பண்ணிக்கிறாரு. அது இல்லாதவங்களுக்கு உடனே ரியாக்ஷன் ஆகுது, வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வருது. அது இல்லாதவங்களுக்காகவே நான் இந்த கான்ட்ராஸ்ட்ல மலர் மருத்துவத்துல நாங்க எடுத்த ஒரு மருந்தை சொல்ல வர்றேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நறுவில்லின்னு ஒரு மூலிகை இருக்கு. அது பெங்களூர் ஏரியால எல்லாம் என்டையர் கர்நாடகாவில தெரிஞ்சோ தெரியாம எல்லார் வீட்லயும் எல்லா பார்க்லயும் எல்லா பஸ் போய் ஒரு ஹோட்டல்னால அந்த வாசல்ல அந்த நறுவில்லிங்கிற மரம் இருக்கு. இந்த நறுவில்லி மரத்துடைய முக்கியத்துவம் தெரியாமையே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வளர்க்கட்டும், தெரிஞ்சுதான் செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிங்கிற ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்டை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த மலர்களுக்கு, அந்த மரத்துக்கு உண்டு. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டுங்கிறதா கண்ணீர், அடுத்த நம்மளை கோவப்பட்டது, அதெல்லாம் ஏன் உள்வாங்குறோம்? நீங்க முதல்ல கேட்டீங்கல்ல, புத்தர் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா? அடுத்தவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அது வேண்டியது இல்லை. அதையே உள்வாங்கணும். நம்மளுக்கு மீறி உள்வாங்கக்கூடிய இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்ல கொடுக்குற ரேடியேஷனோ அல்லது எதிர் வீட்டுக்காரன் வர்றதோ நறுவில்லி மரத்தால் சப்ரஸ் பண்ணப்படுது. அதுக்காக எல்லாரும் வீட்லயும் நறுவில்லி வரைக்கும் சொல்ல, அந்த மரத்துக்கு சப்ரஸ் பண்ற ஆற்றல் என்ன உண்டோ அது நமக்குள்ளே உண்டு. நறுவில்லிங்கிற பூவை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அது ஒரு பியூர் பிரீடு. அதுல ஹைபிரிட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மூக்குச்செல்லி பழம்னு ஒரு சுண்டக்க அளவுக்கு இருக்கும், ஒரு பிங்க் கலர்ல பழம் வரும். அதை அமுக்கணும்னா மியூக்கஸ் மாதிரியே இருக்கும். அதுதான் நறுவில்லி. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருக்காங்க ஐயா. ஐயா, இப்போ வந்துட்டு
பெரும்பாலும் நாம உணவு சாப்பிடும்போது நெறைய பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒண்ணு டிவி பார்க்கறது, இல்லன்னா சாப்பிடுற உணவ வந்துட்டு, இந்த உணவ விட இதுல இன்னும் கொஞ்சம் இத சேர்த்திருந்தா நல்லாருக்கும். அந்த சிறுதானிய உணவு, இல்லன்னா அந்த சப்பாத்தி, இத சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போதே அந்த உணவ பத்தி தவறா சொல்லிட்டு இருக்கிறது, இல்ல இது இருந்தா தான் நல்லாருக்கும். இது எப்படி ஐயா நம்ம உடல பாதிக்கும்? அதாவது அந்த சாப்பிட்ட உணவு ஒரு சில ஞான மார்க்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்திருக்கேன். சாப்பிட உட்கார்ந்தோன்னா எதையாவது எடுத்துட்டு முதல் வாய எடுத்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த நெத்திக்கு நேரம் வச்சு காமிச்சிட்டு தான் சாப்பிடுவோம். இது கடவுளுக்கு படைக்கிறதுன்னு பேரு. கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுறோம்னு பேரு. இந்த உணவை எடுப்பாங்க, எல்லாம் முடிச்சுட்டு இப்படி வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த சயின்ஸ் என்னன்னா, அந்த உணவில் என்னென்ன மினரல் இருக்கோ அதெல்லாம் மூளைக்கு ரேடியேட் ஆகுது. அதை செமிக்கிறதுக்குள்ள ஆற்றல் வேணுங்கிறத உற்பத்தி பண்ணுது. அப்ப அந்த சாப்பிடையில உணவை மாத்திரம் நினைக்கத்தான் அதோட எனர்ஜி போகுது. அதை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நம்மகிட்ட கெட்டு போன கல்ச்சர், பாயில் தரையில் உட்கார்ந்து காலை மடக்கி உட்கார்ந்து தான் சாப்பிடணும். டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு தப்பான கல்ச்சர். இன்னும் கல்யாணம் வீட்டுக்கு போனீங்கன்னா பஃபே சொல்லி நின்றுகிட்டே சாப்பிடணும். இந்த காலை மடக்கி உட்கார வேண்டிய சயின்ஸ் என்னன்னா, சாப்பிட்ட உணவை அந்த 1/4 மணி நேரமும் நம்ம உடம்புல செமிக்கிறதுக்கு நம்ம ரத்தம் காலுக்கு அன்ஃப்ரீக்வன்சி ஏரியா, இந்த எண்டோகிரைன் கிளாண்ட்லாம் ஹையர் ஃப்ரீக்வன்சி ஏரியா, எண்டோகிரைன் கீழே உள்ள காலெல்லாம் லோ ஃப்ரீக்வன்சி ஏரியா. அதுக்கு அந்த நேரத்துல அந்த ரத்தம் போக வேண்டாம். இந்த 7 உணவு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 7 கிளாண்டுக்கும் ரத்தம் போய் சாப்பாடை சீக்கிரம் செமிக்க வைக்கிறதும் காலுக்கு போக வேணாம்ங்கிற கான்செப்டுக்காக மாத்திரம்தான் காலை மடிச்சு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம். தரையில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம். உட்கார்ந்துகிட்டோ டைனிங் டேபிள்ல நின்றுகிட்டோ டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துகிட்டோ சாப்பிடுறதுனால இந்த காலுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பிடுற நேரத்துக்கு காலுக்கு போற ரத்தத்தை நம்ம குறைச்சிட்டால் அந்த ரத்தத்தோட போன பிராணவாயு இந்த எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ்ல அதுக்கு வேணுங்கிற ஹார்மோன்ஸை சுரந்து சாப்பாடை செமிக்க வைக்கும்ங்கிறத தரையில உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம். அது தரையிலையும் எனர்ஜி ட்ரெயின் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கையை ஊனிட்டு சாப்பிடக்கூடாது, வெறுந்தரையில உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, ஒரு பாயை தடுக்கு மாதிரி வச்சிருப்போம், அந்த தடுக்குல உட்கார்ந்து சாப்பிடணும். இன்னும் போனோம்னா பனை ஓலையில உட்கார்ந்து தடுக்க வச்சு சாப்பிடணும்னு இருக்கு. பனை ஓலைக்கு இன்னொரு ஒரு பெரிய விளக்கம் உண்டு. திருநெல்வேலி சிலம்பனா பனை ஓலை பாயில படுக்கிறாங்க, கர்ப்ப பாயில படுக்கிறாங்க, நம்ம கோர பாயில படுக்கிறாங்க. பாயில படுக்க நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கிட்டு அதை அப்படியே அது தாப்ஸா பண்ணிக்கிறது, அப்படியே வெளியே கொடுக்கல. ஒரு பிளாஸ்டிக் பாயில படுத்தீங்கன்னா அது அப்படியே நம்ம ஓன் கர்மா பரிசிச்சு நாளை காலையில படுக்கல நமக்கு அஃபெக்ட் பண்ணுது. சோ இந்த சாப்பிடுறதுக்கு தரையில உட்கார கூடாது, ஒரு தட்டுல உட்காரணும், காலம் அடிச்சு உட்காரணும் அப்படிங்கிற இப்ப நான் நிறைய பேர் வீட்டுல பாக்குறேன். இந்த கான்செப்ட் என்ன பண்ணீங்கன்னா டைனிங் டேபிள் தான் அது தரையோட மடிச்சு உட்கார அளவுக்கு மாத்திக்கிட்டாங்க. காலை மடிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்து சாப்பிடுறாங்க. ஏன்னா இந்த தரையில உட்கார்ந்து கம்ஃபர்டபுளா உட்கார முடியலைங்கிறதுக்காக பறக்க வேண்டிய முன்னேற்றங்கள் தான். அப்ப சாப்பிடுற உணவு நம்ம உடம்புல செமிக்க வைக்க வேண்டிய வேலையை மாத்திரம் செய்ய வேண்டிய ஆக்சிஜனை தேவையற்ற எண்ணங்களால் பேசி பேசி விரையம் பண்ணிட்டு செமிக்க வைக்கிற பிரிசியஸ் டயத்துல அந்த வேலையை செய்ய விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு கான்சென்ட்ரேட், மைண்ட் யுவர் ஃபுட். நான் என் கதையை பூரா சொல்ல, அதனாலதான் அன்னைக்கு பேசிட்டு இருக்கல, நம்ம சாப்பிட போறோம். அங்க ரொம்ப வருஷமா பத்ரிஜியோட இருந்த வரைய நான் அங்க மீட் பண்ணேன். நம்ம சாப்பிட போறோம், யாரும் பேச வேணாம் அப்படின்னாரு. ரொம்ப மக்களுக்கு கொடுத்த ஒரு வேல்யூபிள் அட்வைஸ். ஆனா அதுக்குள்ள சயின்ஸ் இதுதான். நான் சாப்பிட போயில சாப்பிடுற வேலையை பண்றதை விட்டு ஒர்க் ஒயிலி ஒர்க், பிளே ஒயிலி பிளேங்கையில ஈட் ஒயிலி ஈட், டோன்ட் டாக். அதுல பிரணாவை விரையம் பண்ணிக்கிட்டு இருக்காதிய பேசுறதுல. இந்த சுவாசித்த பிராணா செமிக்க போறதை விட்டுட்டு பேசுறதுல போயிருக்கு. அதனாலதான் டிவியை பார்த்துக்கிட்டு மைண்ட பூரா அதில் வச்சுட்டு செமிக்க வைக்க வேண்டிய வேலையை கவனிக்க விட்டுட்டோம். ஒன் ஆஃப் தி மெயின்
டிட்டரேஷன் ஆஃப் ஹெல்த் இந்த டிவியை பாக்குறது, பேசிக்கிட்டு சாப்பிடுறது. சூப்பர் ஐயா, சூப்பர். நம்ம சாப்பிடுற உணவை கூட குறை சொல்லக்கூடாது இல்லைங்களா ஐயா? அது கூட ஒரு கெட்ட பழக்கம் தானே. ஆமா ஆமா ஆமா. ரொம்ப, அதாவது ரொம்ப அவ்வளவுக்கு உணர்வுகள் இருக்கு. நீங்க நான் இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன், நீங்கள் தேடுவது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறதுங்கிற அந்த புக்குல, நீங்க கொடுத்த புக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. தேடுவது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறதுங்கிற. அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினைக்கிறவனுக்கே கெட்டு போற வேலையை நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இயற்கையில நீங்க எதை பதிய வச்சீங்களோ அதான் வாங்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த எதிர்மறை எண்ணங்களோட பேச பேச அது நமக்கு பதிவாகி அதே நமக்கு ரிப்பீட் ஆகுது. எனக்கு குருநாதரே அப்படிதான் சொல்லுவார், எந்த பதிவுகளையும் ஏத்துக்கிறாரு ஏங்க மேல, அதேபடியே நடக்குது. இப்ப நம்ம வாழ்க்கையிலே இப்ப மாமியார நம்ம வீட்டுல வச்சிருக்கணுமான்னு ஒரு எரிச்சலோட வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வர்ற மருமக இந்த மாமியால வச்சிருக்கலாங்கிற உணர்வு நம்மகிட்ட இருந்தே அவளுக்கு ரெடி. நம்ம தான் அந்த பதிவு வச்சிருக்கோம், புரியுதா? ஆமா, கண்டிப்பா. அப்ப 25 வயசா இருக்கையில இந்த மாமியால எல்லாம் வாழணுமா அப்படின்னு எரிச்சலோட வாழ்ந்து மாமியாங்கிற ஒரு கான்செப்ட எதிராக பார்க்கல. நம்ம மாமியால ஆகையில இதுதான் நீங்கள் தேடுவது உங்களை தேடுகிறதுங்கிறோம். சோ அப்ப எந்த எண்ணங்களையும் எந்த பதிவுகளையும் இல்லாமல் வாழ வாழ, நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, நம்மளே பதிவு வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. நீங்க வந்துட்டு ஆரம்பத்துல சொல்லும்போது ஜீசஸ் பத்தி சொல்லும்போது சொன்னீங்க, ஆட்டுலயும் பார்த்தாரு, நாயிலையும் பார்த்தாரு கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. ரொம்ப அருமையானது அந்த பாட்டு, எனக்கு மறந்து போச்சு. சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடும், சிறு குழந்தைகளை வரவிடுங்கிறத ஒரு நல்ல பாட்டு. நிறைய ஜீசஸ் பத்தி பாடக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டு. பிறந்ததுல இருந்து பாட்டு டக்குன்னு முதலடி வரமாட்டேங்குது. அதுல இவ்வளவு வார்த்தையை சொல்றாரு, குழந்தைகளுக்குள்ள அவர் கடவுளை கண்டார் அப்படிங்கறத ரொம்ப அருமையா அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. அதனால குழந்தையும் தெய்வம் ஒண்ணுங்கிறோம்னு யாருக்கும் தெரியல. எப்படி என்னுடைய நெகட்டிவ் எனர்ஜியை நான் நினைக்க ஒரு கோயில் சிலை வாங்குதோ அல்லது இயற்கை வாங்குதோ, அப்படி அந்த குழந்தை வாங்கிக்கிட்டு. ராதர் மனித பிறப்பிலே வள்ளுவர் குரல்ல ஒரு குரல் ரொம்ப ஆழமான கருத்துல எழுதியிருக்காருன்னு நிறைய பேர் அதை ஆழமா படிக்கல. தந்தை மகற்காற்றும் நன்றிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்தில் முன்னிற்கு செய்தல் நம்ம எல்லாரும் பேசுறோம். பட் குரல்ல தந்தை மகற்காற்றும் நன்றி. ஏன் நன்றி கடன் பட்டிருக்காருன்னா, என்னுடைய விந்துல இருக்க என்னுடைய கர்மாவை அவ்வளவையும் பாதியை நீ வாங்கிட்ட, என் பாவத்தை வாங்கிட்ட, நீ தான் அனுபவிக்க போற, என்னை புனிதப்படுத்த போற, அதுக்காக நன்றி கடன் அர்த்தம். அப்ப குழந்தைகள் நம்மளுடைய, அதுக்காகத்தான் குழந்தைகள் எதுக்கு வேணும்னா, என்னுடைய பாவத்தை எல்லாம் அதுக்கு கொடுத்துட்டு நான் ஹையர் லெவல்ல போறதுக்கு, அதுக்குள்ள அப்புறம் அதை புனிதப்படுத்தணும்னு வைங்க. அதோட குழந்தைகள் இல்ல, அந்த அர்த்தம் தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் ஐயா. அந்த அப்படிப்பட்ட விலங்குகளை இன்னைக்கு நம்மளோட சேர்த்து வளரணும், அந்த உயிர்களும் வந்துட்டு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு அதை கொன்னு சாப்பிடுறது, இது வந்துட்டு வள்ளலார் கூட சொல்லியிருக்காங்க. பத்ரி சார் வந்துட்டு சைவ உணவை வந்துட்டு அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இந்த விலங்குகளை கொன்னு சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம உடலை, உறுப்புகளை எந்த விதத்துல பாதிக்குதுங்க ஐயா? ரொம்ப அருமையான கேள்வி. இப்ப வள்ளலார் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது, ஜீவகாருண்யம்னு. ஜீவகாருண்யம்ங்கிறது ஆற்ற அடிச்சு கொல்றது இல்லை. நீங்க கொல்லல, எவனாவது கொல்ல போறான், எவனோ ஒருத்தன் சாப்பிட போறான், எவனோ. ஆனால் அந்த பிளஸ் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு இறந்து போன உணவை நீங்க செமிக்க உங்க உடம்புக்குள்ள விட்டு உங்க ஜீவனை கருணையோட பார்க்காம கொன்னுக்கிட்டு இருக்கீங்கிற அர்த்தம் தான் ஜீவகாருண்யமே ஒழிய ஆடு செத்தது ஜீவகாருண்யம் இல்லை. அது எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, நமக்கு நேரம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், டிசைட் பண்ணக்கூடிய, முடிவை கொண்டு வரக்கூடிய உறுப்பு அவங்க லங்ஸ் தான்.
லங்ஸ் என்னைக்கு தன்னுடைய வேலையை நிறுத்துதோ அன்னைக்கு மூளைக்கு ரத்தம் போகலை, ரத்தத்தில் ஆக்சிஜன் போகலை, ஆக்சிஜன் கிடைக்காத மூளை இன்ஸ்டன்டேனியஸா இறந்து போயிருக்கு. இதுதான் டெத்து. சோ நம்ம உறுப்புல மிக முக்கியமான உறுப்பு லங்ஸ். இந்த லங்ஸ் எத்தனை தடவை வேலை பார்க்கணுங்கிற கணக்க சொல்றேன். ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை சுருங்கி விரியுது. ஒரு மணி நேரத்துக்கு இந்த 60 900 தடவை. ஒரு நாளைக்கு இந்த 24 21,600. ஒரு நாளைக்கு 21,600 தடவை சுவாசிக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு 365, 120 வருஷம் வாழ போறோம் இன்ட்டு 120. இத்தனை தடவை லங்ஸ் எல்லாருக்கும் சுருங்கி வருஞ்சோன்னா எல்லாருக்கும் நின்றோம். கோவப்படுறவங்க 15 தடவைக்கு பதிலா 30 தடவை சுவாசிச்சு 120 வயசு 60 ஆக்கிறாங்க. தியானம் பண்றவங்க அந்த தியான நேரத்துல தன்னுடைய சுவாசத்தை குறைக்கிறதுனால அந்த 15 7.5 ஆயிடுச்சுன்னா எப்பவும் தியான நிலையில எப்பவும் 7.5 ஆயிருந்தா 120 வருஷம் 240 ஆயிருது. இதுதான் தியானத்தின் வெற்றியே. என்னுடைய வாழ்வியல கூட நான் இந்த உலகத்துல பணக்காரனா வாழ வரல, அறிவாளியா வாழ வரல, கோடீஸ்வரனா வாழ வரல, ஆரோக்கியமா வாழ வந்திருக்கேன். அந்த கான்செப்ட் என்ன யாரும் புரியல. என்கிட்ட ஒரு பெரிய வியாபாரி சொன்னாரு, எனக்கு கையில எல்லாம் இந்த மாதிரி ஒயிட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பெருமையா சொல்லல. அவர் ஊர்ல அந்த ஊர்ல பெரிய பிசினஸ் மேனா 150 கோடிக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. 150 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காராம் மாசத்துக்கு. அது பண்றேன் இதை பண்றேன்னு தன்னுடைய நான் பெரிய வீடு வச்சிருக்கேன், நான் பெரிய இதா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நான் தான் பெரிய வியாபாரி அப்படிங்கிற பெருமையில வச்ச புகழை, பணத்து மேல வச்ச ஆசையை, பெரிய வீட்டு மேல வச்ச ஆசையை, மண்ணு மேல வச்ச ஆசையை, பொண்ணு மேல வச்ச ஆசையை உங்க உடம்பு மேல வைக்கல. அதனாலதான் உங்களுக்கு வியாதின்னு. நீங்க சுவாசிச்ச பிராணவாயு இந்த உடம்புக்கு கொடுக்கல. ஏன் நான் பெரிய பணக்காரங்கிற பதவிக்கு கொடுத்திய, புகழுக்கு கொடுத்திய, இந்த உடம்பு ஆரோக்கியமாக்குங்கிற எண்ணத்துக்கு கொடுக்கல. அதனால உங்களுக்கு வியாதி. இப்ப புரிஞ்சிருச்சா வியாதிக்கு காரணம்? இதான் சுவாசம் பண்ணாம இருக்குது. இப்ப இந்த நான் சொன்ன கான்செப்ட்ல என்னுடைய பிராணவாயு உள்ள போறது ஒண்ணு என்னுடைய உயிரை ஓம்புது, இன்னொன்னு உடம்ப ஓம்புது. இதுக்குதான் அதோட பலனே. இந்த பிராணவாயுவை என்னுடைய உடம்புக்கு செமிக்க வைக்கிற ஆற்றல் ஒரு பாசிப்பயிரோ, ஒரு சப்பாத்தி பூரி, இது கோதுமையோ, அல்லது இன்னொரு பல்ஸோ, இன்னொரு பழமோ என்னோட செமிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பிராணவாயு வேணுமோ அதே குவான்டிட்டி புரோட்டீனை கோழிலையோ ஆட்டுலையோ வேற ஒரு மீன்லயோ எடுக்கணும்னா பல பங்கு பிராணவாயு வேறமே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டன் சாப்பிட்டுட்டா என்னுடைய ஒரு உதாரணம் எக்ஸாக்ட்ல ஒரு வாரத்துக்கு நான் சுவாசித்த பிராணவாயுவை அன்னைக்கு வரைய மாட்டேன். என்னுடைய ஒரு வார லைஃப் ஒரு நாள் கறி சாப்பிடல போயிருக்கு. 24 வருஷத்துல இன்னைக்கு கறி சாப்பிட்டா ஒரு வாரம் போயிருது, நாளைக்கு சாப்பிட்டாலும் இன்னும் ஒரு வாரம் போயிருது. இப்படியே நானே சொல்றேன், நான் மட்டன் சாப்பிடாம வந்ததுனால இப்ப 78 வயசு வரைக்கும் வாழ்றேன். எண்ணங்கள், வேலை இதெல்லாம் போக இந்த உணவில் நான் விரயம் பண்ணாததுனால இந்த 78 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கேன். இதே லைஃப் ஸ்டைல்ல மட்டன் சாப்பிட்டு வாழ்ந்திருந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருப்பேன். இந்த காய்கறி உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய பிராணா விரயமாக இல்லைங்கிறதுனால, என்னுடைய லங்ஸுடைய சுருங்கி தன்மை அதிகமாக இல்லைங்கிறதுனால என்னுடைய லைஃப் ஸ்பேன் கூடிக்கிட்டே இருக்கு. இதுதான் ஜீவகாருண்யம். என்னுடைய ஜீவனை கருணையோட பாக்குறதுதான் ஜீவகாருண்யம் ஒழிய ஆட்ட கொள்வது ஜீவகாருண்யம் இல்லை. நான் என்னுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் வள்ளலார் சொன்னதுல, நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அடுத்தவன் பேசினா கோவப்படுறமேன்னு. அத சொல்லிருக்காருன்னா, வாடிய பயிரை பார்த்த போதுதான் நான் வாடினேங்கிறது. அவர் கவலைப்படல. அந்த இறந்து போன புல்கள் இவர்கிட்ட இருந்து எனர்ஜியை வாங்கிட்டு இருக்கு. இப்ப நம்மளே வீட்டுல மலர்கள் வைக்கிறோம், அது எனர்ஜியை டிசிபேட் பண்ற வரைக்கும் வச்சிருக்கோம். அது வாடி பண்ணணும்னு ஏன் வெளியே எடுத்து போறோம் தெரியுமா? இப்ப அது மனத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அன்னைக்கே தூக்கி வெளியே போட்டுரும். அந்த மாதிரி அந்த வாடிய பயிரை பார்த்தெல்லாம் வேதனைப்படல, அது என் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறாரு. இந்த வாடின புல்லை எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுதுன்னா, செத்து போன ஆடு மாடெல்லாம் எவ்வளவு எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும் பாத்தீங்களா? அதை ஏன் அதுக்கு வரையும் பண்ணுவானே. இந்த உடம்ப வளர்க்கறதுக்காக
உடம்பை வளர்க்கிறோம். அது சாதாரணமா. இந்த மட்டனை சிக்கனை சாப்பிட்டு இப்ப நானே இங்க ஒரு என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தியான வழிபாட்டு மன்றங்கள் இருக்கு. அதுல ஒரு அருமையான வார்த்தையை எழுதியிருக்காங்க. நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாதவங்க. நீங்கள் இன்றைக்கு காலையில் இறைவனை தொழுகவில்லை என்றால் நீங்கள் உபவாசம் இருங்கள். ஏன்னா அந்த சாப்பாடே சாப்பிடாம இருந்தா கோயில்ல போய் நீங்க வாங்க தவறிய அருள் சக்தியை உங்க சுவாச காற்று சாப்பாடை சேமிக்காம உங்க ஆன்மாவை புனிதப்பட இருக்கும். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. பட்னி கிடக்கிறதுக்கு பேரு என்ன பேரு? லங்கனம். பட்னி இருக்க பேரு லங்கனம். லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு ஒரு பழமொழி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு காய்ச்சல் வந்துட்டால் நான் சாப்பிடாம இருந்தால் என்னுடைய பிராணவாயு இந்த சாப்பாடை சேமிக்க பயன்படாமல் என்னுடைய உடம்புல உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி இதெல்லாம் பெரிய சயின்ஸா பார்க்க வேணாம், புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னுடைய உடம்புல ஆக்சிஜன் அதிகமா இருக்க இந்த கிருமிகள் வளர்றது இல்ல. இந்த ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்துல கிட்டத்தட்ட சாக்கிற மாதிரி அதுல கிருமிகள் வளருது. இந்த உதாரணத்தை நீங்க எப்படி எடுக்கலாம்னா, உடம்புல ஒரு அரிப்பு இருக்குன்னு வச்சுக்கிருவோம். ஒரு ஆளுக்கு அவர் என்கிட்ட வந்து கேட்பாரு, மட்டன் சாப்பிட்ட அன்னைக்கு ரொம்ப அரிக்குது பாரு. ஏன்னா மட்டன் சாப்பிட்ட அன்னைக்கு அவருடைய இயல்பான பிராணவாயுவை அவர் உடம்ப புனிதப்படுத்துறதை விட்டுட்டு மட்டை சேமிக்க போன உடனே அந்த ரத்தத்தில் உள்ள கிருமிகளை வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறது ஓவரா இருக்குது. அப்படியே சொல்லுவாங்க, மட்டன் கோழி சாப்பிட்ட அன்னைக்கு ரொம்ப இருக்குதும்பாங்க. ஏன்னா அந்த பிராணவாயு முழுவதும் மட்டனை சேமிக்க போயிருச்சு, உடம்பு ஆரோக்கியமாக பயன்படலை. இந்த பழமொழிக்கு மிகப்பெரிய வேட்டை வந்த உடனே சொல்லுவாங்க, 4 நாளா சாப்பிடல, கேன்சர் பேஷண்ட். சாப்பிடாம இருக்க அந்த சுவாசித்த காற்று உடம்பை வளர்க்கறதுக்கு பல கட்டியை கரைக்கிறதுக்கு பயன்படுதுங்கிற கான்செப்ட தெரியல. நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா ராங் கான்செப்ட். நீங்க உடம்பு சௌரியமான உடனே உடம்பு ஆரோக்கியமாக்குறதுக்கு மட்டன் சூப் சாப்பிடுங்க, கோழி ஆட்டுக்கால் சூப் சாப்பிடுங்க. இட் இஸ் எ ராங் நோஷன். அது சாப்பிடாம இருந்தாதான் பிராணம் நம்மளுடைய ஆன்மா பலப்படுத்த போகுது. அதனாலதான் வள்ளலார் ஜீவகாருண்யத்தை இன்சிஸ்ட் பண்ணாரு. நீ உன்னுடைய உயிரை ஓம்புறதுக்கு பாருங்கிறாரு இல்லையா? ஆட்டை கொண்டதை மீன் பண்ணல, நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம். ஜீவகாருண்யம்ங்கிறது என்னுடைய ஜீவனை கருணையோட பாருங்கிறதா, ஆட்டை இல்ல மாட்டை இல்ல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே அநேகமா இதை புரிஞ்சவங்க தன்னை வெஜிடேரியனா மாத்துக்கிட்டா இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழ்றதுக்கு தானே வந்திருக்கோம். அக்செப்ட் பண்ணிக்கிறோம் வாழ்வியல கூட்ட தெரியாம. ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது தியானத்துல நாம வர வர என்ன ஆகுது அப்படின்னா, யாராவது எங்கேயாவது அந்த உயிரை கொண்டு மாட்டி வச்சிருந்தா கூட நம்மளால பார்க்க முடியறதில்ல. அப்படியே நம்ம எதையும் துடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த உணர்வே நம்ம இதயத்துல ரத்தம் கசிதுங்கிறோம்ல, அத நம்ம கொல்ல வேணாம். கொல்றாங்களே நினைக்கையிலே நம்ம ஆன்மா புனிதப்படுது. அந்த நினைப்பே அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது அடிக்கிறான், போடுறான், கொல்ல போறான், கல்ல விட்டு எரிய போறான். ஐயோ சாம்பாளங்களை அடுத்த வீட்டுல சாப்பிடாத அளவுக்கு பாத்துக்கிறான், மட்டன் வீட்டு சாப்பிட்ட வீட்டுல. அதை விட ரொம்ப முக்கியமானது, இறந்த பாடியெல்லாம் நம்மளுடைய எனர்ஜியை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு. அதனால ஒரு காலத்துல ஆடு மாடுகளை அடிச்சு வச்சிருந்த கசாப்பு கடை ஊரோட அவுட்டர் இலையில இருந்துச்சு. அந்த பக்கம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின்னு ஒரு சமூகத்தை சொல்ல வேணாம், யாரெல்லாம் தன்னை புனிதப்படுத்திக்கணும்னு பத்திரிகை எல்லாம் அந்த புனித கொள்கையில் இருந்தது. அதனால தன்னுடைய எனர்ஜியை தேவையில்லாம ஒரு இறந்த ஆட்டை பார்க்க வேணான்னு அந்த மடியா இருந்தவங்க எல்லாம் ஆடு மாடுகளை கொண்டு தொங்க விட்டு இருப்பாங்க, முகத்தை திரும்பிட்டு போவாங்க. நம்ம ஆல்ரெடி கோபத்துல கவலையில நிறைய எனர்ஜியை ட்ரெயின் பண்றோம். அதுல இந்த ஆட்டை பார்த்ததுல நெக்லிஜிபிள். ஆனா அத கூட விரையம் பண்ண வேணாம்னு இருக்கவங்க இறந்து போய் தொங்க விட்டு ஆட்டை பார்க்காம இருக்கலாம். அதுலயே கண்ணுலயே ட்ரெயின் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அவ்வளவு ஒரு சூட்சமம் அது. அப்படி ஒரு சூட்சம எனர்ஜி கண்ணுலயே போறது பாக்குறதுலே. அதனால இந்த
தியானத்துல நான் இது பண்ணது மோர் கான்சென்ட்ரேஷன் டு வெஜிடேரியன் ஃபுட்டு, சாத்விக் ஃபுட்டு. நான் சாப்பிட்டதே சாத்விக். நாங்க வந்து ஒரு 2 hours வரைக்கும் கார்ல அதுதான் பேசிட்டு வரோம். நேற்று சாப்பிட்டோம், இன்னைக்கு சாப்பிட்டோம். வெரி சிம்பிள் உணவு, கொஞ்சம் உப்பு கம்மியா, ஓவர் ருசி இல்லாம, காய்கறிகளை போட்டு பூசணிக்காய் அது சாப்பிட்டா வயிற்றுல ஒரு ப்ராப்ளம் ஆகாம நான் பாட்டுக்கு பேசிட்டு வரேன் பாருங்க. அந்த 2 நாள் சாப்பாடுமே அந்த சாத்விக் ஃபுட். இதை இப்படித்தான் மசாலா போட்டு சாப்பிக்கணும், அது அப்படித்தான் சாப்பிடிக்கணும் இல்ல. எவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறோமோ. நீங்க பிஎம் ஹெக்டே அப்படின்னு ஒரு டாக்டர் பேசுவாரு. அவர் முட்டைக்கோசை பத்தி பெருசா சொல்லுவாரு. பொட்டாசியம் ரிச் பாரு. அது சொல்லிட்டு சொல்லுவாரு, முட்டைக்கோசை சமையல் பண்ணி சாப்பிடுறத விட முட்டைக்கோசை பச்சையா சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்டா எவ்வளவுக்கு எவ்வளவு குறையா சாப்பிட்டா பாரு, அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஆரோக்கியம் கூடுது. அத பாதி இன்னொரு ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா அவரும் புனிதப்படுறாரு, நீங்க இன்னும் அதிகமாகிறீங்க பாரு. அதனால பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு பாரு. பகுத்து உண்டு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து பல்லுயிர் ஓம்புதல்ங்கிறோம். நாம் என்னுடைய உணவை அடுத்த ஆளுக்கு பங்கு போட போட என்னுடைய அருள் கூடிக்கிட்டே இருக்கு. அதனால குறைச்சி சாப்பிடுங்கிறது சாத்தியம். நானு இந்த விஷயத்துல ஒரு உண்மையான விஷயத்த சொல்லணும். நான்லாம் 10 வயசு 12 வயசா இருக்கையில எங்க அம்மா சமைப்பாங்க. அன்னைக்கு சாப்பிட்ட முட்டைக்கோசு மனத்தை இன்னும் பார்க்கல. எங்க அம்மா சமைச்சு வச்சாங்கன்னா முட்டைக்கோசு வெந்ததுக்கு அப்புறமும் முட்டைக்கோசு மனம் இருக்குன்னு நீங்க எல்லாம் சக்க மாதிரி தான் பண்றேன். இன்னொரு முக்கியமானது, முடிஞ்சா செய்யுங்க, கம்பல் பண்ணல. எந்த அளவுக்கு உணவு ஹை டெம்பரேச்சர்ல வேகலையோ அவ்வளவு காலையில அரோமா இருக்கு. டாக்டர் பாச்சே ஏன் கொதிக்க வச்சு எடுக்க சொல்ல வெயில வைக்க சொன்னீங்க சொன்னார்னா அதோடைய அரோமாவும் இறங்கணும். நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணி பார்க்கலாம். ஒரு வேப்பம்பூவை போடுங்க, தண்ணியில போட்டு வெயில்ல வைங்க, 4 மணி நேரம் கழிச்சு பூவை எடுத்துட்டு மோந்து பாருங்க, வேப்பெண்ணெய் வாடையில அடிக்கும். அதே தண்ணியை அடுப்புல வச்சு கொதிக்க வச்சுட்டு வேப்பம்பூ எடுத்துட்டு போவாங்க, வேப்பம்பூ மனம் அதுல இருக்காது. மல்லிகைப்பூவுமே நீங்க வச்சுட்டு மல்லிகைப்பூ எடுத்து தண்ணி மோந்தோட மல்லிகைப்பூ வாடகை அடிக்கும். அதோட அறமா அதுல இறங்கிடுச்சு. கொதிக்க வச்சுன்னா எவாபரேட்டாரு. எங்க அம்மா சாப்பிட்ட மாதிரி, எங்க அம்மா கொடுத்து சாப்பிட்ட மாதிரி நான் இன்னும் முட்டைக்கோசை சாப்பிடல. முட்டைக்கோசை எடுத்து வாங்கிட்டு போனா முட்டைக்கோசு மனம் இருக்கும். அவ்வளவு குறைச்சி சமைச்சிருக்கா ஒரு கறி அடுப்புல. நம்ம இன்னைக்கு கேஸ் ஸ்டவ்ல போட்டு அதை பூரா எவாபரேட் பண்ணிடும். அதனால இப்படி ஒரு மாசுல மக்கள் அதை பட்டனா நினைக்கலைனால் கேஸ் ஸ்டவை விட விறகடுப்பில் சமைக்கக்கூடிய உணவுக்கு ஆற்றல் ஜாஸ்தி. ஏன்னா இன்னைக்கு அநேகமா ரசம் எல்லாம் யார் வீட்லயும் மனமா சாப்பிட முடியல. ஏன் தெரியுமா? ரசம் எப்படி சமைக்கணுங்கிறதுக்கு ரசம் கொதிக்க கூடாது. என்னென்ன போட்டிருக்கீங்களோ அது கொதிக்க கூடாது. நீங்க கேஸ் ஸ்டவ்ல வச்சு ஹை டெம்பரேச்சர்ல பண்ணிவிட்டு ரசத்துடைய போட்ட மிளகு ஜீரகம் அது இதோடைய எனர்ஜியத்தான் எடுக்கிறீங்களே ஒழிய அதோடைய அறமாவை எடுக்கல. ரசம் கொதிக்கவே கூடாது. நான் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன அட்வைஸ் பண்ணா, கொதிக்க கூடாதுங்கிற கான்செப்ட். எங்க அம்மா ஒரு கறி அடுப்புல சமைச்சாங்க, லோ டெம்பரேச்சர். இன்னமும் அந்த காலத்துல எரிஞ்சு போகக்கூடிய கேஸ் வெளியே போற சிம்னி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு அடுப்பு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு கொடி அடுப்புன்னு பேரு. நேர பிளேம்ல இருக்காது. இந்த ஹாட் ஏர் போய் அதை பாயில் பண்ணும். அதுலதான் பருப்பை வேக விடுவாங்க. அதுலதான் இத ரசத்தை வைப்பாங்க. நேர பிளேம்ல கொடுக்காம. கறி அடுப்பு லோ டெம்பரேச்சர், விறகு அடுப்பு லோ டெம்பரேச்சர். அதை விட லோயரா எக்ஸாஸ்டா போற ஃப்ளூ கேஸ்ல சமைக்க வைப்பாங்க. கொடி அடுப்புன்னு பேரு. அதெல்லாம் இன்னைக்கு மாடர்னாய் கேஸுக்கு வந்துட்டோமே ஒழிய இந்த சாத்திய ஃபுட்டுக்கு நீங்க சமைக்கிறது கூடனா, அந்த சாத்திய ஃபுட்டுக்கு எனர்ஜியை கூட்டணும்னா விறகடுப்புல சமைக்கலாம். கேஸை விட விறகடுப்புல சமைக்கல. விறகுல உள்ள வைப்ரேஷனும் அந்த மூலிகையில் உள்ள வைப்ரேஷனும் அந்த உணவுக்கு போகுது. டெம்பரேச்சர் லோவா சமைக்கப்படுது. அதனால இப்ப நான் நிறைய பேருக்கு என்ன சொன்னேன், நீங்க ரசம் உண்மையாவே ருசியா குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேஸ் ஸ்டவ் தான் வச்சிருக்கீங்கன்னா டைரக்டா பிளேம்ல வைக்காதீங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வைங்க, அதுக்குள்ள ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடிய எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ள வச்சு எடுங்க, மனத்தோட இருக்குங்கிறேன். ஏன்னா ரசம் கொதிக்க போறதே இல்ல. அதுல எவ்வளவு நேரம் கொதிச்சாலும் கொதிக்க போறது இல்ல. அப்ப ரசம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மையான ஃப்ளவர் மெடிசின். நாட் ஓன்லி
த மினரல் பட் ஆல்சோ த அரமா இன்க்ளூடட் ரசத்துக்கு. அதனால இந்த சாத்விக குடு நான் சாப்பிட்ட 2 நாள் இருக்குல்ல, அதுக்கு நாங்க பேசிட்டு வந்த சந்தோஷ விஷயத்தை உங்களோடு நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த சாத்விக் குடு அவ்வளவு இருக்கு. சூப்பர் ஐயா, சூப்பர். ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா. நேரம் வந்துட்டு நிறையவே ஆயிருக்கு இன்னைக்கு வந்துட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா.